தஞ்சாவூர்ல இருக்கிறோம். தஞ்சாவூரினுடைய முக்கியமான பிரச்சனையா நீங்க என்ன பாக்குறீங்க? இது பெண்கள் சார்ந்த பிரச்சனை, ஆண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு தரமான பேருந்து நிலையங்கள் இல்ல தரமான வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு இல்ல. தஞ்சாவூர்ல இருந்து படிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க, இங்க வேலை இல்லாததுனால. இல்ல சென்னையில போய் வேலை பாக்குறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். இல்ல இது விவசாயம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் அல்லது விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் இதெல்லாம் கிடைப்பதில் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். தஞ்சாவூர்ல இதுதான் சார் மெயின் பிரச்சனை, இந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு, அந்த இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கு. அதுக்கு சுரங்கப்பாதை அமைச்சு தரணும் அப்படின்றது மிகப்பெரிய கோரிக்கையா இன்னமும் மக்கள் கிட்ட இருக்கு. அதை ஆட்சியாளர்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு தமிழ்நாட்டுல நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்ல அதிகமான நெல் கொள்முதல் இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கு 53 நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. 583 சீசன் டைம்ல எடுப்பாங்க. ஆனா அது மழைக்காலத்துல தரமானதா இல்ல. அப்ப நெல் ஈரப்பதம் பார்த்து வாங்கும் போது அது எங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். நெல் கொள்முதல் நிலையங்கள் கூடுதலா வேணும்னு நினைக்கிறீங்க தஞ்சையில? இப்ப தஞ்சாவூர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறனால இந்த டூரிஸ்ட் விஷயத்துல நிறைய டெவலப் பண்ணணும் சார். அந்த மாதிரி டெவலப் பண்ணாலே இங்க இருக்க பீப்புள்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். ஓகே, சார் என் கருத்து. ஓகே, சூப்பர். மை நேம் லதாஸ்ரீ ஃப்ரம் ஜேர்னலிசம் படிக்கிறேன் சார். தஞ்சாவூர்ல விவசாயிகள் அதிகமா இருக்காங்க. படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி. படிச்சு முடிச்ச பையன் கூட அதுல இன்ட்ரெஸ்டா போய் வேலை செய்யறான், விவசாயம் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதுல கவர்மெண்ட் நிறைய திட்டம் கொண்டு வருகிறாங்க. அது கொண்டு வந்திருக்கேன், இது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு கூட இப்ப வரைக்கும் போய் எதுவுமே சேரல சார். நானும் விவசாய குடும்பத்துல வந்த பொண்ணுதான் சார். எங்க அம்மாவும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நெல்லை போயிட்டு அறுத்து அதை போயிட்டு கொண்டு சேர்க்கணும்ன்றது அவ்வளவு பெரிய ப்ராசஸ். அது அங்க போயிட்டு போட்டா அவங்க பாதி கமிஷன் அடிப்பானுங்க. என்ன கமிஷன் எப்படி பண்றாங்க? நெல்லு பாதி குறையா நல்லாதான் இருக்கும், ஆனா பாதி குறையா இருக்கு அப்படிம்பானுங்க. அது கொஞ்சம் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு அப்படிம்பானுங்க. நீங்க இவ்வளவு டேஸ்க்கு அப்புறம் எடுத்து வந்திருக்கீங்க அப்படிமா போய் நாங்க ஃபர்ஸ்டே போட்டுருவோம். ஆனா அவங்க எடுக்கிறது லேட் ஆகும், ப்ராசஸ் ஆக லேட் ஆகும். அதுல பாதி கமிஷன் டேஸ் இழுத்துருச்சு, நீங்க இடத்துக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மழை வருது அப்படின்னா அதை சேமிக்கிறதுக்கு ஒரு சரியான ப்ராசஸ் கிடையாது. எங்க தெருவுல எல்லாம் அவ்வளோ பேரு இப்ப 2 மந்த் 2 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க எங்க ஏரியால. ஏன்னா நெல் அவ்வளவு போட்டோம், கடன் வாங்கணும், பொண்ணு கட்டி கொடுத்தோம், அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, வேலை வாய்ப்பு நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு சில பசங்க படிச்சுட்டு இப்ப ஈஸி படிக்கிறான் அப்படின்னா முடிச்சுட்டு அடுத்து வேற மாதிரி வேலைக்கு தான் போறான். ஒரு மாதிரி பார்ட் டைம் ஜாப், மல்லிகை கடை, அது மாதிரி ஒர்க் தான் பாக்குறான்னு தவிர அவன் படிச்ச வேலைக்கு போறதே கிடையாது. சோ அது மாதிரி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் சார். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வல்லம்புத்தூர் அந்த கிராம சைட்லாம் இருக்கு. இப்போ சர்வே இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இன்னுமே எலக்ட்ரிஷியன் கிடைக்கல, அவங்களுக்கு நல்ல தண்ணி குடிநீர் கிடைக்கல. அவங்க இன்னுமே கேர்ள்ஸ் எல்லாம் படிக்காம வீட்டுல இருக்காங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னுமே அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. எஜுகேஷன் பத்தியும் நல்ல தண்ணி கிடைக்கல, அங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்ல, ஏடிஎம் டிரான்சாக்சன் அப்படின்ற ஒரு ஜென்ரல் அவேர்னஸே இல்லை அங்க. ஸோ இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ பிஜிக்கும் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இப்போ கிராஜுவேட்ஸ்லாம் சும்மா அவங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு, சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அப்துல் பாசித், பிசிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, வேலை வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2600 ஸ்கூலுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே டீச்சர் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இல்லை, 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே டீச்சர் தான். இதை தி ஹிந்து நியூஸ் சேனலில் இது பண்ணியிருக்காங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸில் நிறைய இது போட்டிருக்காங்க, அஃபீஷியல் கவர்மெண்டோட அஃபீஷியல் சைட்ஸ்லையும் போட்டிருக்காங்க. அது மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போட்டு இருக்காங்க. ஆனால் 2025 வரைக்கும் 3600 1000 பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி ஆசிரியர்களே இல்லாமல் ஒரே ஆசிரியர் தான் 1ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் அது வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் எல்லா பாடத்தையும் 5 பாடத்தையும் எடுக்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை. வேலை வாய்ப்பு தரோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வராங்க, வேலை வாய்ப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாம இலவசங்கள் கொடுக்கறாங்கல்ல, மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறாங்க, லேப்டாப் கொடுக்கறாங்க, வேணாங்கல்ல, தேவைப்படுது. அதுல முக்கியத்துவம் காட்டுறவங்க மாணவர்களோட கல்விக்கு நல்ல ஆசிரியர்களே இல்ல. அதுதான் என்னுடைய கேள்வி. நல்ல ஆசிரியர்கள்ங்கிறத தாண்டி ஆசிரியர்களை பள்ளிக்கூடங்கள்ல இவ்வளவு ஆசிரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. அதை கம்ப்ளீட் ரைஸ் பண்ணா
அந்த கம்ப்ளைண்ட் அதிகமாயிட்டே தான் போகுதுங்கிற சரி, ஓகே. தமிழ்நாட்டுல உள்ள அரசு பள்ளிகள்ல போதுமான ஆசிரியர்கள் இல்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பை தேடி இளைஞர்கள் படித்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புக்கான தேவை இருக்கு. இது ரெண்டுத்தையும் மரிச்சு பண்ணலாமே, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா இளைஞர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கும். அதான் நீங்க சொல்ல வர்றது. ஆசிரியர்களையும் சேர்த்து சொல்றாரு.